ஹாய், கோயிலுக்கு போகலாம் வாங்க விளாகில். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கோயில் தேவிப்பட்டினம் நவபாஷானம் நவக்கிரக கோயில். தேவிப்பட்டினம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்குது. ராமேஸ்வரம், திருப்பல்லானி, உத்தரகோசமங்கை, தேவிப்பட்டினம் இது எல்லாமே முக்கிய கோயில்களில் ஒன்று. நவக்கிரகங்களுக்கு தனித்தனியாக போகாமல் இங்கே போனாலே அந்த 9 கோயிலுக்கும் தனித்தனியாக போன கோயில்களுக்கு போனதளவுக்கு பலன் இந்த கோயிலில் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா கடலில் இருக்குது. அதை பின்னாடி பார்க்கலாம். இங்கே ஒரு பிள்ளையார் இருப்பார். அந்த பிள்ளையார்கிட்ட சாமி கும்பிட்டுட்டு விளக்கேற்றிட்டு திரும்பி பார்க்காம போயிடணும். இந்த இருக்கார் அந்த பிள்ளையார், இந்த பிள்ளையார் தான். திரும்பி பார்க்காம போயிட்டு அந்த நவக்கிரகத்தை பார்க்க கடலுக்குள்ளே போகணும். இந்த கோயிலே கடலுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ எப்போ அதை எப்படி கட்டினாங்கன்னு தெரியல. ரொம்ப அலை ஜாஸ்தி வர்றப்போ சிலைகள் மூழ்கிரும். அலை கம்மியாக இருக்கிறப்போ சிலைகள் வெளியே தெரியும். இங்கே குளிச்சுட்டு தீர்த்தத்தில் குளிச்சுட்டு துணியை கீழே விட்டுட்டு போயிடுவாங்க. இதோட பெரிய பலன் என்ன சொல்லுவாங்கன்னா, நவக்கிரகத்தோட தாக்கம் ரொம்ப கம்மியாக இருக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. 9 கோயிலுக்கும் தனித்தனியாக போக முடியாதவங்க இங்கே ஒன்ஸாவது போவாங்க. பாருங்கள், உங்களுக்கு தெரியுது. வெளியில் இப்போ வேலை நடந்துகிட்ருக்கு. உள்ளே அந்த 9 நவக்கிரகமும் தெரியுதா? ஒன்ஸ் எல்லோரும் போய் பாருங்கள். தேங்க்யூ.